அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2025 முதல் முறையாக அரசு வேலை வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க மக்களே. இது ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ மெரிட் லிஸ்ட் வந்து 6 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ யாராச்சும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அதன் அடிப்படையில் அது முடிகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இந்தியா போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எம்டிஎஸ் மெயில் கார்டு போஸ்டிங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ இந்த எம்டிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ அப்ளை பண்ணால் எத்தனை நாளில் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இதில் முன்னுரிமையெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இதில் சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்குங்களா, இப்போ 39 மாவட்டங்கள் இருக்குது. இப்போது எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஸோ இதுக்கான முழுமையான தகவல் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற ரேஷன் வேலைக்கு அரசு வேலைக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸு, இல்லை இன்டர்வியூக்கு போகிற வீடியோஸு, எக்ஸாம் பேட்டர்ன் அப்டேட் வீடியோஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட வேண்டியது தான், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த அரசு வேலைக்கு போகின்ற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிசம்பரில் வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா 2024ன்னு போட்டிருக்குது. ஸோ இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த 2025 தான் இதுக்கான ஃபில் பண்ணுவாங்க. ஸோ போஸ்டிங் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட்மேன், மெயில் கார்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், போஸ்டல் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெளிவாக 1 by 1 பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். ஸோ இந்தியா போஸ்ட் ரெக்கார்ட் எங்கேருந்து இந்த வேலை வந்திருக்குது, அதே மாதிரி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடலாம், பிடிஎஃப் இருக்குது. அதே மாதிரி இம்பார்ட்டன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்ன எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இதில் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ ஸோ அதுக்கான யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்டிங்க்கு, ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஆன்லைனில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த வேலைவாய்ப்பு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா என்னென்ன பேட்டர்னில் இருக்க போகுது, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிலபஸ்லாம் வரும், ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும், அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்தையும் எவ்வளோ வேகன்சிலாம் வந்திருக்கு எல்லாமே தெளிவாக வந்து 1 by 1 தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா போஸ்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்தியா போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அங்கேருந்து அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைப் ஆஃப் எக்ஸாம், அதாவது பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்தியா போஸ்ட்லேருந்து வந்திருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகேங்களா, நிரந்தரமான ஒரு அரசு வேலை அங்கேருந்து தான் அஃபிஷியல் நம்ம கொடுத்துருக்காங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இது. ஸோ அடுத்ததாக வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஜோன் அப்படின்றது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரேஷன் வேலையாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே
பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா போய் பதிவு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அதேமாதிரி ஆஃப்லைனில் வந்து அப்ளிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க. இப்போ 2-3 வருஷமாகவே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அரசு வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் முழுக்க முழுக்க எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணும்போது நிறைய பேர் ஜெராக்ஸ் எடுக்காமல் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரிஜினலே நிறைய சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்ததுனால நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா ஆன்லைன்லேயே இனிமேல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்தாச்சு. ஸோ அப்டேட்டுமே பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைடில் இருந்தே. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்னென்ன லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், அதர் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க முடியும். ஓகேங்களா, இது ஹை லெவல் ஜாப், அதனால் சம்பளமும் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக ₹100 ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக ஃபீஸ் ஜென்ரேட் ஆகும். அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா, www.tindiapost.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா, ஹோம் பேஜுக்கு போனோன்னா இந்த RNBGO இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட். ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போ ஓப்பன் ஆக போகுது அதுக்கான அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அஃபிஷியலாகவே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கான அப்டேட் நாங்கள் அடுத்தடுத்து நமக்கு கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆன்லைன் செக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தோம்னா என்ன டேட்டுன்றது தெளிவாக வந்துடும். அதே மாதிரி ரிசல்ட் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்றதை தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க பாருங்கள். மினிமம் ஓகேங்களா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி டேக்கன் ஆஃப் த 10th கிராஜுவேட். அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுனாலே மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 12வது 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லி எது முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன், அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயது தளர்வு சரிங்களா. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காமனாக நிறைய பேருக்கு இது புரியலை, என்ன வயது தளர்வுன்னு என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலைக்கு 18லேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம், சிஸ்டமேட்டிக்காக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், 10 வருஷம் வரைக்கும் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்ற ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதுதான் இந்த வயது தளர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், அதே மாதிரி 3 வருஷம் ஓபிசிக்கு, பிடபிள்யூ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம், ஓபிசி பிடபிள்யூ கேட்டகரி 13 வருஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், எம்டிஎஸ்ஸு, மெயில் கார்டு, அதுக்கப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு 5 விதமான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். ஓகேங்களா, இதில் தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்மேன், எம்டிஎஸ், மெயில் கார்டு, இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி ஒரு 4 விதமான போஸ்டிங் ரிலீஸ் ஆகிருக்குது இதில். ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் என்ன அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணணும், என்ன அப்ளை பண்ணணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்னிங் 25 மார்க் போடுவாங்க, மேத்தமெட்டிக்ஸுக்கு 25 மார்க், ஹிந்தி லாங்குவேஜ் 25, இங்கிலீஷ்க்கு 25 மார்க், டோட்டலாக 100 மார்க்கு. இதில் டாப் மார்க் வரவங்களை மெரிட் லிஸ்ட் போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லிஸ்ட்டை அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் தகுதி இருக்கிறவங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா, அதனால் இதில் காசு கட்டியோ இல்லை எந்த விதமான சைடு வச்சோ நம்ம இதில் வேலை வாங்க முடியாது. தகுதி இருந்தால் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாங்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாருக்குமே ஒரு அஃபிஷியல் சைட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் எப்போ ஆகும் அப்படின்னா ஜனவரி முதல் வாரத்தில் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். நானே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுப்பேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன் செகண்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.